ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான வீட்டிலே ஈஸியாக பண்ணக்கூடிய கண்டஸ்டன்ட் மில்க் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு 2 பொருள் மட்டும் தான் தேவைப்படும். ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி இதோட டெக்ஸ்சர் அண்ட் கலர் எல்லாமே அப்படியே இருக்கும். ஒன்ஸ் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப கடையில் வாங்கவே மாட்டீங்க. சரி வாங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அபி கிரியேஷன்ஸ் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்திருக்கோம். அதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தண்ணி ஊற்றாத பால் சேர்த்துருக்கோம். இப்போது இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் வரும். ஏன்னா பால் நம்ம தண்ணி ஊற்றாமல் சேர்த்துருக்கிறதுனால கைவிடாமல் கிளறி விட்டுட்டே வரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்துருந்த பாலில் பாதி அளவு பால் வர அளவுக்கு நல்லா வற்ற விடணும். பால்கோவா செய்கிறதுக்கு எப்படி பால் வற்றி வரணுமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 2.5 கப் பால் சேர்த்துருக்கோம். அது 1.5 கப் பாலாக வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டே இருங்க. சைடில் இந்த ஆடையெல்லாம் படியும்ல, அதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு தனியாக எடுத்து விட்டே இருங்க. அப்போ தான் அதோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாலை நம்ம ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி விட்டே வாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுட்டு வாங்க. இது போட்டதும் கொஞ்ச நேரத்துலேயே பொங்கி வரும். நம்ம பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இது சேர்க்காமலும் செய்யலாம். இது முற்றிலும் ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது முன்னை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லாவே சூடு ஆறிடுச்சு. முன்னை விடவே நமக்கு கொஞ்சம் கெட்டியான ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்தளவு கெட்டியாகி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஸ்டோர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. பாருங்கள், அதே மாதிரி கெட்டியான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதே மாதிரி அடுப்பு, பால் எதுவுமே இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.